செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துர்நாற்றத்துடன் சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க பொதுமக்கள் மட்டும் இன்றி குரங்குகளும் படையெடுத்து வருகின்றன. என்ன நடக்கிறது ஆட்சியர் அலுவலகத்தில் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நீங்கள் பார்க்கும் இந்த இடம் சத்தியமாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமேதான். வேண்டுமானால் நீங்களே பாருங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 37வது மாவட்டமாக உதயமானதுதான் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் உருவாக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அனைத்து அரசு அலுவலகங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த ஆட்சியர் அலுவலகம் திறப்பு விழா காணாமலேயே கடந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் செயல்படுவதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பயன்பாட்டிற்கு வந்து ஓராண்டேயான நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் கழிவறை முறையாக சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றம் வீசுவதுடன் கழிவுநீர் வெளியேறாமல் கழிவறையில் தேங்கி நிற்கும் அவல நிலை காணப்படுகிறது. இதனால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். பொதுவாக கழிவறை, கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு கொடுப்பது வழக்கம். ஆனால் ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த அவலங்கள் அரங்கேறினால் எங்கு சென்று மனு கொடுப்பது என்பதுதான் மக்களின் யோசனையாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, ஏதோ மாட்டுச் சந்தைக்கு சென்றது போன்ற மனநிலையை ஏற்படுத்துகிறது ஆட்சியர் அலுவலகம். மாடு போன்ற கால்நடைகள் பொது இடங்களில் சுற்றித் திரிவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இப்படி இஷ்டம் போல் வருவது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. மேலும் அழகான டைல்ஸ் தரையில் பரவி கிடக்கும் கால்நடை கழிவுகள் நம்மை முகம் சுளிக்க வைக்கிறது. சாணி போட்டு ஒரே அசிங்கம் பண்ணிடுது. இதே கலெக்டர் தான் நம்ம வெளியில ரோட்டுங்கள மாடு சுத்தினா ஃபைன் போடுறாரு. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நிலைமைனா இவங்கெல்லாம் பப்ளிக் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா மாடுங்க தொல்லை அதிகமாக இருக்கு. அந்த மாடுங்கள்லாம் இவங்க வெளியில போனால் ஃபைன் போடுறாங்க. ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அவ்வளோ சாணி ஈனியும் போட்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. இது கலெக்டர் ஆஃபீஸா இல்லைன்னா பப்ளிக் பஸ் ஸ்டாண்டான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலையா இருக்கு. அது மட்டுமல்ல, ஆட்சியரிடம் மனு அளிக்க பொதுமக்கள் மட்டுமின்றி குரங்குகளும் ஏதோ கோரிக்கை இருப்பது போல ஆட்சியர் அலுவலகத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் குரங்குகள் குடும்பத்துடன் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிகின்றன. மனு கொடுக்க வரும்போது நிறைய இந்த குரங்கு தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. நம்ம குடிநீரை டேப்லாம் ஓப்பன் பண்ணி அது குடிக்குது. மக்கள் குடிக்கிற தண்ணியும் அது பயன்படுத்துது. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது சுகாதார சீர்கேடு வருது. நம்ம கையில் எடுத்து போகிற பைய பிடுங்கி அது பிரிச்சு பாக்குது என்ன எடுத்து போறேன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காட்சிகள் அதிகாரிகளின் பார்வையில் படவில்லையா, அல்லது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட வேண்டும் என்ற உயிர் நேயத்துடன் குரங்குகள் மற்றும் மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்களோ என்பது புரியவில்லை. செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்திலேயே நடைபெறும் இந்த அவலத்தை பார்வையிட்டு சீரமைக்க வேண்டும் என்று அதே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாலை முரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் துஷார்.